ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம NIT அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 125 வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆந்திர பிரதேசத்தில் இருக்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் இந்த ஃபேக்கல்ட்டி ரெக்யூர்மெண்ட் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்கல்ட்டி ரெக்யூர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. பொசிஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1, அது இல்லாமல் அசோசியேட் ப்ரொஃபஸர், அது இல்லாமல் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 125 வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்கல்ட்டி ரெக்யூர்மெண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE, BTech, ME, MTech, PhD, BSc, MSc எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்க, அதுவும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரொஃபஸர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்ரலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு 125 வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சிஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை தெளிவாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்கல்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த முறையிலையும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியின் அடிப்படையில் லெவல் 10 இருந்து லெவல் 14A வரையும் மாத ஊதியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன், ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் யூசிங் PPT மற்றும் இன்டர்வியூ மூலமாக உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த வேகன்சிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 35 வயசுலேருந்து 55 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மூலையும் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம கம்பல்சரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல், OBC, EWS பீப்புளெலாம் வந்து ₹1000 வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து SC, ST, PWD பீப்புளுக்கு எந்த ஃபீஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது, அதனால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர்ற 10/10/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிருக்கணும். 10/10/2024 ஈவினிங் 5 மணிக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் முடித்த பட்டதாரியாக இருந்தாவோ இல்லை அவங்க கேட்குற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.